எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படி தேவன் அருளும் வசனம் பிலிப்பு 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்குச் சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். இந்த வசனம் விசுவாச வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு அழைப்பை நமக்கு தருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையினருக்கு, நான் அருகில் இருக்கும்போது மட்டுமல்ல, நான் தூரத்தில் இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். உண்மையான விசுவாசம் என்பது மனிதர்கள் பார்க்கும்போது மட்டும் பரிசுத்தமாக வாழ்வது அல்ல, தேவன் எப்பொழுதும் நம்மை காண்கிறார் என்ற உணர்வோடு வாழ்வதே ஆகும். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்பது தேவனை பார்த்து அஞ்சும் பரிசுத்த பயத்தையும் அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டிய பொறுப்புணர்வையும் குறிக்கிறது. இது பயந்து நடுங்கும் வாழ்க்கை அல்ல, மாறாக தேவனை மதித்து அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற உள்ளத்தின் தாழ்மையாகும். உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்பதன் பொருள் நம்முடைய இரட்சிப்பை நாமே சம்பாதிக்க வேண்டும் என்பது அல்ல. இரட்சிப்பு தேவனுடைய கிருபையால் கிடைத்த இலவச ஈவு. ஆனால் அந்த இரட்சிப்பின் பலன் நம் வாழ்க்கையில் வெளிப்படும்படி பரிசுத்தமாக வாழவும், ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கீழ்ப்படிதலிலும் அன்பிலும் வளரவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதே இதன் கருத்து. எனவே நம்மை யாரும் கவனிக்காத நேரங்களிலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். அவர் நமக்குள் செயல்படும்போது நாமும் அவருடைய கிருபையோடு இணைந்து பரிசுத்தத்தில் வளர முயற்சி செய்வோம். தேவன் தாமே அவருடைய வார்த்தையின்படி எப்பொழுதும் கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தில் வளர்ந்து இரட்சிப்பின் கனிகளை வெளிப்படுத்தும் கிருபையை உங்களுக்கு அருளுவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.